கோடை காலத்தை வரவேற்கிறதுக்கு இந்திர விழான்னு ஒரு விழா கொண்டாடி இருக்கேன். வெள்ளத்தை வரவேற்கிறதுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு. குளிர்காலத்தை வரவேற்கிறதுக்கு கார்த்திகை விழா. அதே மாதிரி உழைப்பின் பயனை பெறுவதற்கு, உழைப்பின் பயனை அனுபவிப்பதற்கு தமிழன் கொண்டாடி வரும் ஒரே விழா தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு. இந்த தை முதல் தேதி தான். ஏன் இதை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்பதானே ஜனவரி 1ஆம் தேதி ஒரு புத்தாண்டு கொண்டாடணும்ல, ஹாப்பி நியூ இயர், அது ஆங்கில புத்தாண்டு. ஆனா இது தமிழ் புத்தாண்டுன்னு ஏன் சொல்றோம்ங்கிற காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காரணம், நம்ம வாழ்க்கையே காலையில எப்ப தொடங்குது, நாள் தொடங்குறது எப்பன்னா காலைல 6 மணிக்கு தான். ஆனா இங்கிலீஷ்காரனுக்கு 12 மணிக்கெல்லாம் தொடங்கிடும். தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி எப்ப மாறும்னா 12/1க்கு 12ஆம் தேதி வந்துடும். ஆனா அந்த நேரத்தில் யாராவது எந்திரிச்சு ஆபீஸுக்கு போறோமா? 12ஆம் தேதி ஆயிடுச்சு, 12:05க்கு கிளம்புடா ஆபீஸ்க்கு அப்படின்னா பேய் பிடிச்சி அலைகிறாங்களா? 12 மணிக்கு ஆபீஸுக்கு போறாங்க. ஒரு நாள் உருவாகிறதே கதிரவன் உதயத்தை வைத்துத்தான் தமிழன் வாழ்ந்திருக்கான். சூரியன் உதிச்சிருச்சு, இன்னைக்கு இந்த நாள் தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளின் தொடக்கத்தை நமக்கு அறிவிப்பதே சூரியன் தான். அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். அதனால வாரத்தினுடைய தொடக்கமும் சூரியனை வைத்து தான் தொடங்குது. மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா அமாவாசை பௌர்ணமி, 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி. அதுவும் சூரியனை வைத்துத்தான் மாதமும் கணக்கிடப்படுகிறது. நாளும் வாரமும் மாதமும். அதே மாதிரி வருடம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு சொன்னா தட்சநாயனத்திலிருந்து உத்தராயணம். தட்சநாயனம்னா தெற்கிலிருந்து சூரியன் வடக்கே புறப்படுகின்ற நாள். அதுல தெற்கிலிருந்து புறப்படுகின்ற அந்த நாள் தான் தை 1. அப்ப சூரியன் தெற்கிலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்கின்ற அந்த நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு. அதுதான் உலகத்தில் தமிழனுக்கு புத்தாண்டு. அதனால ஞாயிறு சூரியனை வைத்து நாள், வாரம், மாதம், வருடம் அனைத்தும் கணக்கிட்டு வாழ்ந்தவன் தமிழன். அதனாலதான் தை 1ஆம் தேதி தமிழனுக்கு புத்தாண்டு. இனிமேல் தை 1ஆம் தேதி தான் நம்ம எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாம் தமிழர்கள் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டணும். உலகத்துல அன்பு பாசம்ங்கிறது எந்த இடத்துல அப்படின்னா 3 முக்கியமான ஆளுகளை நம்ம நேசிக்கணும். ஒன்னு குழந்தைகள், இன்னொன்னு முதியவர்கள், இன்னொன்னு மாற்றுத்திறனாளிகள். இந்த 3 பேரும் தெய்வத்துக்கு சமமானவர்கள். குழந்தை எங்கேயாவது தப்பு பண்ணிட்டா நம்ம டக்குன்னு ஓங்கி அறைய மாட்டான். ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது சண்டை வந்துட்டான்னா அவனை அடிக்கிறதுக்கு யோசிப்பான். ஒரு மாற்றுத்திறனாளி பஸ்ல தகராறு பண்றாரு, அப்படின்னு ஓங்கினவன், ஏங்க உட்காருங்க, நீங்க எவ்வளவு இடம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க. காரணம், ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு மதிப்பு, அவங்க தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதே மாதிரி முதியவர்கள். முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை பார்த்து லந்து பண்றது மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை. அதனாலதான் முதுமை வீட்டில் இருந்தால், அந்த முதுமை வீட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு பெருமைதானே ஒழிய அந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடை அது. அதனாலதான் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் உறவினர்களை, அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நான் சொல்லி அருமையா பேசுறதுக்கு 4 பேர் தயாராக இருக்கிறார்கள். அற்புதமான கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் இந்த நல்ல தமிழர் திருநாள், புத்தாண்டு திருநாள் அன்று ஆவலோடு இந்த தொலைக்காட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சிக்கு மத்தியில் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்ற அணியில் உறவினர்களே என்ற அணியை துவக்கி வைத்து புதுகை கவிஞர் முத்து நிலவன் தனது கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார்.